கூலி படம் வேற மாதிரி. தலைவர் தரிசனம். தலைவர் தரிசனம். நானும் படம் பார்த்தேன். எனக்கு ஒரு சில விஷயம் புரியல படத்தில். கண்ணா நீ படத்துல இருந்து என்ன கேள்வி வேணாலும் கேள்வி, சும்மா புட்டு புட்டு வைக்கிறேன். படத்தில் எதுக்கு உபேந்திரா கேரக்டர் ரூமுக்குள்ளே இருக்கணும்? அது லோக்கி நான் பார்ட் 2ல் சொல்லுவார்ரா. சரி, சௌபின் எதுக்கு அந்த லோக்கோ பைலட் அடிச்சு போட்டு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணணும்? சௌபின் அது எப்படி 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்குனாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலியாக இருந்த சத்யராஜ் எந்த காலேஜில் படித்து மிஷின் இன்வென்ட் பண்ண கற்றுக்கிட்டாரு? சத்யராஜ் மேன்ஷன் வரைக்கும் வந்துட்டு எதுக்காக திரும்ப போகணும்? அது பவர் ஹவுஸ்னா என்ன, அதை பற்றி எப்போ கிளியராக பேசுனாங்க படத்தில்? ஓ சரக்கு. பவர் ஹவுஸ்னா சரக்கு. சரி, இதெல்லாம் விடு. தேவாவோட மேன்ஷனில் 19 கூலிங்க இருக்கும்போது எதுக்காக ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறதுக்கு அந்த லொல்லு சவா டீம் அனுப்பணும்? அட ஆமாம்ல, இப்படி கூலி படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கல. நம்ம ஊரில் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் 2 வாரமாக குப்பை க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் கிளம்புறேம்மா. இன்னது கெட்டனா தடிக்குது. என்னம்மா அது இவ்வளோ குப்பை கொட்டவே இல்லையானும்? டே அது என்னமோ தெரியலடா, 2 வாரமா குப்பை வண்டியே வரல. நீ போகும்போது வீசிட்டு போயிரு. எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. அவங்க ராத்திரியும் பகலும் அடியும் உதையும் வாங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்கே கூலி கூலின்னு. சாரிடா. படம் பார்த்தியா? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதை விட்டுட்டு கமெண்ட்டில் போயிட்டு அம்மா அடிச்சுக்கிட்டு என்னடா கிடைக்குது உங்களுக்கு? மச்சான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பீடி இருக்குது.